யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் அற்புதமானவர். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அவர் பிறப்பிலிருந்து இறப்பிலிருந்து உயிர்ப்பு வரைக்கும் எல்லாமே அற்புதம் தான். அவர் மரிக்கும் பொழுது கூட அவரை சிலுவையில் அரைஞ்சதுனாலையோ ஆணிகளால் அடித்ததுனாலையோ அவர் சாகலை. பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன்னு சொல்லி அவர் எப்போ மரிக்கணும்னு முடிவு பண்ணாரோ அப்போதான் அவர் இறந்தார். அவர் கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கேயும் அற்புதம் நடக்கும். மரண நிகழ்ச்சிக்கு போனாருன்னு சொன்னால் அங்கேயும் அற்புதம் நடக்கும். அவர் போகும்போதும் சரி வரும்பொழுதும் சரி கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே கட்டாயம் அற்புதம் நடக்கும். கல்யாணத்துக்கு போகிறாரு, அங்கே திராட்சை ரசம் இல்லை, குறைவு. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி குறைவை அங்கே நிறைவாக்குறாரு. அவர் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு விதவையினுடைய மகன் மரித்துட்டான். அவனை பாடையில் தூக்கிட்டு வராங்க. அந்த பாடை அவர் தொட்டோன்னே மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான். லாசரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மரித்து 4 நாள் ஆன பிறகு லாசருவே வெளியே வாழ்றாரு. மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லும் போதெல்லாம் குருடர்களுடைய கண்களை அவர் திறந்தார். எப்பத்தா திறக்கப்படுவதாக செவிடர்களுடைய செவிகளை அவர் திறந்தார். 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. கூரையை பிச்சு கிறிஸ்து இருந்த வீட்டுக்குள்ளே இறக்குன அந்த திமிர்வாதக்காரனுக்கும் அவர் சுகத்தை கொடுத்தாரு. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெண்ணுக்கு வல்லமை புறப்பட்டு விடுதலையை பெற்றுக்கொண்டார். எல்லாத்திற்கும் மேலே காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாருன்னு வார்த்தையால் கட்டுப்படுத்தின அற்புத நாதர் அவர். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் மெடிக்கலி இது இம்பாசிபிள்னு சொல்லியிருக்கலாம், சயின்டிஃபிக்கலாக இது செய்யவே முடியாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் முடியாததை முடிக்க வைக்கிறவர் தான் கிறிஸ்து. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம கேட்கலாம், நாங்கள் கண்களை திறந்தாருன்றீங்க, செவிகளை திறந்தாருன்றீங்க, மரித்தவரை உயிரோடு எழுப்பினாருன்றீங்க, கேட்க நல்லா இருக்கு, நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லி சிரிச்சோன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்னே ஒரு காரியம்தான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், விடுதலை வேணும்னு சொன்னா இயேசுவின் நாமத்தில் அவர் நமக்கு இதை செய்வார்ன்ற விசுவாசத்தோடு கேட்டோன்னு சொன்னா கட்டாயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கணும் வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அது செத்த கிரியையா இருக்கும். அவர் பரத்துக்கு ஏறின பிறகும் இயேசுவின் நாமத்தில் சீஷர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசு என்ற நாமத்தை வச்சு நம்ம ஜெபிச்சோன்னு சொன்னா அந்த அற்புதநாதர் கிறிஸ்து நமக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே, பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே, பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே.